திருநீறு பூசி இருக்கிற அடியாருக்கு பக்கத்துல போறது கூட எனக்கு தகுதி இல்லை சுவாமி எப்படி சொல்றாரு. திருநீறு பூசி இருக்கிற அடியாருக்கு பக்கத்துல போறது கூட எனக்கு தகுதி இல்லை சுவாமி, இருந்தாலும் அடியார்கள் என் மேல இருக்கிற கருணையினால அப்படி சொல்லுவாங்க. ஊதி சாதனத்தவனும் போற்ற போதேன் ஆயுதினும் நாதன் அடியார் கருணையினால் அருளை செய்வது நான் என்று. ஒரு பாட்டுக்கு சேர்க்கிறார்கள் எவ்வளவோ பொன் கொடுக்கணும். ஏற்பட்ட பாடல் நாதன் அடியார் கருணையினால். பணிவுக்கு இதை விட வேற இலக்கணம் சொல்ல முடியாது, இதை விட ஒரு பணிவை சொல்ல முடியாது. சேர்க்கிறார் அந்த அளவுக்கு அவர் அப்படி இருந்திருக்கிறாரு, அதை அப்படியே உணர்த்த பாடுகிறார். நாதன் அடியார் கருணையினால் அருளி செய்வர் நான் என்று கோதில் அடியார் தமையமுது சேவிப்பதற்கு குலப்பதில் காதலாலே தேடியும் காணேன் தவத்தால் போய் கண்டேன் என்று அவர் பதில் கொடுக்கிறார். அப்புறம் பல கேள்விகள் கேட்கிறாரு, அவருக்கெல்லாம் பதில் சொல்றாரு சிறு தொண்ட நாயனார். அதனால அந்த திருநீறு பூசி இருக்கிற அடியார்களுக்கு இவர் பணிந்து துண்டு செய்யக்கூடியவர், அந்த பக்தி உடையவர், அந்த நலம் குன்றாதவர், அந்த நலம் வழிபாட்டின் நலம் குன்றாதவர். நலம் என்றால் என்ன? வழிபாடு செய்வதுதான் நலம். வழிபாடு செய்கிறேன்னா நலம் இல்லை. நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறோம். அப்படி கேட்டா என்ன பொருள்? வழிபாடு நடந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். வழிபாடு செய்யலைன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் கலந்த அன்பாகி கசிந்து உண்டுருவும் நலந்தான் இல்லாத சிறு. அப்படி நன்மைக்கண் நின்ற நலம் என்றும் வழிபாட்டின் நன்மைக்கண் நின்ற நலம் என்றும் குன்றாதார் மன்னர்க்கு வென்றி வழிபாடு படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்துள்ளார். அரசருடைய படை வீரர்களுக்கு வாழ் பயிற்சி இவர் கற்றுக் கொடுப்பார். வாழ் பயிற்சி பெற்றவர், அதிலே ஆசிரியர்கள் வாழ் வித்தை கற்றுக் கொடுப்பார். அந்த மாணவர்களுக்கு வாழ் பயிற்சி கற்றுக் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு தொழில் படை பயிற்சி. வாளின் படை பயிற்சி வந்த வடம் எல்லாம் நாடும் பெருவிருப்பால் நன்னும் கடப்பாட்டில் தாடும் தடமுடியும் காணாதார் தமையும் தொண்டு ஆளும் பெருமான அடித்தொண்டருக்கு ஆக்குவார். அதுல வரக்கூடிய வருமானத்தை எல்லாம் அடியார்களுக்கே செலவிடுவார். அதுல வரக்கூடிய வருமானம் தேடிய வீடு, தேடிய மாடு வீடு செல்வமும் தில்லைமன்றும் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவண ஆகும். நாடிய வனத்தினோடு நாயன்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி கொண்ட குறைவரம் கொடுத்தார். அப்படி அடியார்கள் திருமமுது செய்வதற்காகவும் அவர்களுடைய பூஜைக்காகவும் இந்த செலவில் இந்த பணத்தை எல்லாம் கொடுப்பார். அப்படிப்பட்ட அப்பதான் புண்ணியம் சேரும். புண்ணியம் இப்ப நாமளே தேட முடியாது. அடியார்கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுருங்க, அவர் செய்யற புண்ணியம் நமக்கு வந்து. இப்ப சிவனடியாருக்கு பூசைக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொடுக்கணும்னு வச்சுருங்க, பத்தி, சூடம், சந்தனம், வஸ்திரம், இந்த மாதிரியான பொருள்களை வாங்கி கொடுத்தோம்னா அந்த பூசைக்கு அவர் உபயோகப்படுத்துவார். அந்த புண்ணியம் நமக்கு எளிமையாக கிடைக்கும். சிவனடியார் வீட்டுக்கு மாகேஸ்வர பூசைக்கு அந்த நெல், அரிசி, கோதுமை, ரவை, நல்லெண்ணெய் இப்படி வாங்கி கொடுத்தோம்னா அந்த புண்ணியம் நமக்கு வரும். ஆகையினாலே மாகேஸ்வர பூஜை செய்வது, அடியவர் குடும்பத்துக்கு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் சிவ புண்ணியத்தை நமக்கு எளிமையாக. அதான் அந்த குண்டையூர் கிடார், திருவாரூர் பக்கம் குண்டையூர் கிடார் என்ன பண்ணாரு, இந்த பரவ நாச்சியார் வீட்டுக்கு, சுந்தருடைய வீட்டுக்கு மளிகை ஜாமான மொத்தமா வாங்கி கொடுத்துருவாராம். மாசம் மாசம் பருப்பு, நல்லெண்ணெய், அரிசி, கோதுமை, ரவை, உளுந்து, பச்சரிசி, வெள்ளம், அப்பளம், இது எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. லிஸ்ட் போட்டு மாசம் மாசம். குண்டையூர் கிடார் சில நெல் பெற்றேன்னு பாடுறாங்க. நெல் மழையா குடிச்சு வச்சாரு, அது சில நெல் பெற்றேன் என்று பாடுகிறார். கோழிலி நீள நிறைந்தடியே உமை வித்தலும் கழித்தோடு வாடன கண்மணவாள் அவள் வாடி வருந்தாள். கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன். இதெல்லாம் ஆதார ரெக்கார்டு.
ஆளிலை எம்பெருமான் அவை அட்டி தரக்கூடிய என்று சுந்தரர் பாடுவார். அப்படியே அடியாருக்கு பொருளை செலவிடுவதன் மூலமாக நாம புண்ணியத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளலாம், அப்படியே நிரம்ப. இது எளிமையான வழி. பெரிய புராணத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு ரகசியம். நல்லார்களும் போற்றும் நன்மை துறையுங்கள் எல்லார செய்க இயல்பின் ஒழுகுமான். மற்ற எல்லாரும் பார்த்து பகைவர்கள், பகை மன்னன், பகை தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூட பார்த்து அவர் ஏனாதியா ரொம்ப நல்லவர்கள், தங்கமானவர், ரொம்ப தன்மையானவர் என்று பகைவர்களும் போற்றும்படியாக இருந்துச்சு அவருடைய தன்மை. பகைவர்களும் போற்றும்படியாக அவருடைய தன்மை இருந்தது. எல்லாத செய்ய இயல்புங்கள் ஒழுகும் நாள் தள்ளாத தங்கள் தொழில் உரிமை தாயத்தின் உள்ளான் அதிசூரன் என்பான் உலன்மான். மற்றவனும் கொற்ற வடிவால் படைத்தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லை எனும் வெற்றிமையான் மாநிலத்தில் மிக்க பெருமிதம் வந்து உற்று உலகில் தன்னையே சால மதித்துள்ளான். அவனுடைய அந்த அதிசூரன் என்று ஒருவர் இருந்தான். அது இவருடைய தாயத்தார் பங்காளி வகையில ஒருத்தன் அதிசூரன் என்பவன். அவனும் இந்த மாதிரி வாழ் பயிற்சி கற்றுக் கொடுக்கக்கூடிய வித்தை தெரிந்திருந்தான். ஆனா அவன் என்ன பண்ணினா இவர் மேல ரொம்ப பொறாமை உடையவனா இருந்தான். யார் மேல? இந்த ஏனாதிநாதர் மேல ரொம்ப பொறாமை உடையவனாக இருந்தான். தன்னை ரொம்ப மதித்துக் கொண்டிருந்தான். நாடாக அவனுக்கு வருமானம் குறைவா இருந்தது. இவருக்கு நிறைய வருமானம் வந்து கொண்டிருந்தது. நிறைய போய் சிஷியர்கள் நிறைய சேர்ந்தாங்க படகில். அப்ப இது நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாரும் போருக்கு போய் ஆகணும். இப்ப ராஜா படை இருக்குதுன்னா 4 வகை படை, அதுல வாழ்பயிற்சி கட்டாயம் இருக்கணும் அல்லவா? படைகள் போய் ஆகும். அப்ப அந்த தொழில் பிரசித்தியா நடந்து வந்தது. இந்த இவர் மேல அவன் பொறாமை கொண்டவனாக இருந்தான். தானால் நிறுத்திகள தங்கள் குல தாயத்தின் ஆனாத செய்தொழிலான் ஆசிரியர் தன்மை வட மேனாடும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால் ஏனாடி நாதற்கு ஏலா இவன் புரிந்தான். கதிரோன் இட மடுங்கி காற்சாயின் காரை மதி போல் அழிந்து போரா மற்றவனின் சுற்ற பதியோருடன் கூட கண்ணி அவர் மேல் சென்று எதிர்போர் விளைப்பதற்கே எண்ணி அனுப்பினான். இவர் எப்படியாவது போரிலே வென்று விட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்தான். யாரு? அந்த அதிசூரன். தோல் கொண்ட வல்லாமை சுற்ற தொடுந்துரையாமல் கோல் கொண்ட போர் மன்னர் கூட்டத்துடன் சென்று வாழ் கொண்ட தாயம் வலியாரை கொள்வதென மூழ்கின்ற சென்றத்தான் முன்படையில் நின்று அழைத்தான். இந்த அதிசூரன் தன்னுடைய ஆட்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் நாயனாருடைய வீட்டுக்கு முன்னால நின்று, யாரையா வீட்டிலே என்னோடு எதிர்த்து போடுவதற்கு உனக்கு தகுதி உண்டா? வாரம் பார்க்கலாம். யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வருமானம் எல்லாம் என்று அறை கூறினார். இப்படி அறை கூவலை கேட்டு உள்ளே இருந்தவர் ஒரு புலியை போல புறப்பட்டு வந்தார். புகையில் இருந்த புலியை போல புறப்பட்டு வந்தார். இவன் குரு நரி போல நின்று அழைத்தான். இவன் குரு நரி, அவர் புலி. வெங்கட் புலி கிடந்த வெண்முளையின் சென்றடைக்கும் பைங்கட் குரு நரியே போல்வான் படை கொண்டு பொங்கி புறம் சூழ்ந்து போர் குறித்து நேர் நின்று அங்கட் கடை நின்று அழைத்தான் புலிகளா. ஆர்வல் புற அழைத்தார் என்று அரியேற்றி கிடந்து சிம்மம் புறப்பட்டு வருவது போல புறப்பட்டு வந்தார். முதல்ல புலின்னு சொன்னாரு, இப்ப சிம்மம் என்று சொல்றார். இது அவருடைய வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். சோம்பேறி அல்ல, நல்ல வீரம், பலசார். சேர்வர கட்சி செறிந்த உடை மேல் நீக்கி அப்படி யுத்தத்துக்கே புறப்பட்டு வந்தார். எப்படி வந்தார் என்றால், அந்த உடையை நன்றாக வரிந்து கட்டி இடையிலே கட்சி அணிந்து காலிலே வீரக்கடல் கட்டி, காலில் ஒரு கடல் கட்டிருப்பான், அது அந்த ஓசைய காட்டு. வீரக்கடல் அணிந்து கையில வடிவாள் எடுத்துக்கொண்டார். வடிவாள் ஒரு கையில்
இந்த பக்கம் கேடயம் சொல்லுவோம். கேடயம்னா பலகை. அது ஆமை ஓட்டில கேடயம் அமைக்கக்கூடிய ஒரு முறை இருக்கு. கடல் ஆமை பெருசு இருக்கும், அந்த ஆமை ஓட்டுல கேடயம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காலத்து வாழ்க்கை. அந்த வாழ் பயிற்சியும் போது அதை வச்சு கேடயம் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு பலகைன்னு. போர் முனையில் ஏனாதி நாதர் புறப்பட்டார். புறப்பட்ட போரின்கண் போர்த்துறை கால் கற்கும் தொழில்கால் கற்கும் விரற்பெருஞ்சி காடையர்கள் வேறிடத்து நின்றார். மரப்படை வாழ் சுற்றத்தார் கேட்டு ஓடி வந்து சிறக்கரும் போர் வீரருக்கு இரு மருந்தும் சேர்ந்தார்கள். இவருடைய ஆட்களும் வந்தாங்க. அப்படி இருதரத்து வீரர்களும் போர் செய்தார்கள். அப்படி போர் செய்த போது பலர் வந்து அந்த போரிலே மாண்டார்கள். வாழ் யுத்தத்திலே பலரும் மாண்டார்கள். மேக ஒழுங்குகள் முன்பொடு மின்னரை தம்மிடை ஏகொடு மாக மருங்கின மண்ணிலும் வல்லொரு நேரது செல்வன ஆக நெடும்பலகை கூட கைக்குலம் ஆழ்வினை வாழ்வுடைய ஆடவர் காகம் அடைந்த கடத்திரு கைகளில் வந்து கலந்தனர். அந்த சண்டை போடுறாங்க, நடையிலேயே பாட்டை கொடுக்குறார், சேர்க்கிறார். கால்களை கட்டிய மல்லர்கள் கைகளின் நெய்ய மெய்கள் அடக்கிய வாழொலி வட்டம் முனைந்திட வந்திரு கைகளில் முந்தினர். வேரோடு வேறெதிர் வீழ்வன நேவிய வாதன முற்றியர் ஞானம் முழும்பணி வீரர்கள் நான்கு நின்றன உத்தன. வாழோடு நீழ்வி துடித்தன மார்போடு வேல்கள் துடித்தன. தோளோடு வாழி நிலத்தன தோளோடு தோள்கள் தகத்தன. தாளோடு வாள்கள் இற்றன தாளோடு சூழ்ச்சிற அற்றன. நாளோடு சீறி மலைப்பவர் நாடிய கோஷை கடத்து. அந்த யுத்தத்தை அப்படியே பார்க்க தலைகள் சிதறின, தோள்கள் சிதறின, உடல் சிதறின, ரத்தம் ஆறாக ஓடியது. இப்படி அந்த இருதரத்து வீரர்களுக்கும் போர் நடந்தது. அப்படி நடந்து குருதியின் நதிகள் வளர்ந்தன, முறையுடன் ஓடி அலைந்தன, பொதுபடை அரு துணி சிந்தின, முடைசொலி உடனுடன் பம்பின, வெறுவரை எழுத நெருங்கின, விஷயரு துணிகள் புரண்டன, இருபடை நடுங்கி எதிர்ந்தவர் எதிர் அமர் செய் வளர்ந்தரை. அப்படி யுத்தம் நடந்து கடைசியில அவன் என்ன பண்ணினா, அந்த அதிசூரன் ஒன்று எதிர்த்து நிற்க முடியாமல் புறமுது விட்டு ஓடத் தொடங்கினான். யாரு? அதிசூரன் தோற்று ஓடி. அடல்முனை மறவர் மடிந்தவர் அடல்முகம் புலியுட என்று படற்சிறை சுடகு சுடும்பொடி வடவன சுடர்வன துண்டலில் புதுசுடர் விழிகளில் துன்புசி இளைஞர்கள் உலகில் முகம்பொதி உடைவிடை கரிவிடை முங்கிய புகைவிடு கடலை நிகழ்த்தன. அப்படி புறமுதுகிட்டான். அப்படி புறமுதுகிட்ட ஒருத்தர் ஒன்றும் செய்யக்கூடாது, வீட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். யாரு? அதிசூரன். போன தூக்கம் வரும் அவனுக்கு. தோத்து போயிட்டமேனு அவனுக்கு மனசுக்குள்ள ரொம்ப வேகமும் அவமானமும் ஒரு குடுக்கமும் உண்டாச்சு. விடிய 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 யோசனை பண்ணினான், எப்படி வர வெல்வது, ரொம்ப அவமானமா போச்சு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படி யோசனை பண்ணி நேரடியா இந்த ஆளை வெல்ல முடியாது, நேரடியா இவனை வெல்ல முடியாது, அதனால வஞ்சகமாக இவரை வெல்ல வேண்டும் என்று திட்டமிட்டான். திட்டமிட்டு நெற்றியில நிறைய திருநீர் பூசினான். சொல்லிவிட்டான், ஆட்கள் மூலமாக அவர்கிட்ட சொல்லிவிட்டான், இந்த மாதிரி நம்ம யுத்தம் பண்றதுனால மற்றவங்க ஏன் வீணா சாகணும், நம்ம 2 பேரும் யுத்தம் பண்ணி கொள்வதனால மற்றவர்கள் வீணா இறந்து போறாங்க. ஆனா அது மாதிரி அப்படி இல்லாமல் நாம 2 பேர் மாத்திரம் தனி இடத்துல யுத்தம் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டான். அதற்கு அவர் சரி என்று இசைந்தார். இவ்வாறு கேட்டதுமே ஏனாதிநாதர் அவ்வாறு செய்தது அழகிது, சரி பரவாயில்ல என்று ஒத்துக்கொண்டார். மறுநாள் காலையில குறித்த இடத்துக்கு ஒரு இடம் சொல்லியிருந்தா அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னா அவர் புறப்பட்டு அந்த இடத்துக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். ரெடியா நிற்கிறார், ஒத்தையா தனியாட நிற்கிறார். இவனும் புறப்பட்டு போனான். இவன் புறப்பட்டு போறவன் எப்படி போனான்னா, சுற்றத்தார் யாரும் அறியாவதை
சுடர்வாள் பொற்பலகையும் தாமே கொண்டு புறம் புகுந்து மற்றவன் இவர் யாருக்கும் சொல்லாமல் ஏனாதிநாதர் வேற யாருக்கும் சொல்லல. அவர் தனியா போய் நின்றாரு. இவன் நெற்றியில நிறைய திருநீர் நல்ல குழைச்சு வேர்வையில அழிஞ்சிராம என்ன பண்ணான், புதுசா பூசுறவன் என்ன பண்ணிட்டான், நல்ல விபூதி நிறைய எடுத்து அது நல்ல குழைச்சு விபூதி எடுத்து நெற்றியில நிறைய அப்படி நிறைய பூசிட்டு இந்த கேடையா இருக்கு பாருங்க, வட்ட வடிவம், அது கேடை, அந்த கேடையத்தை அப்படி நெற்றியிலேயே மறைச்சிக்கிட்டான். வரிந்து வெட்டி கொண்டான், காலில் இதெல்லாம் அணிந்திருந்தான், கையில வாழ் வைத்திருந்தான். அவன் திருநீர் பூசி அறியாதவன். அன்னைக்கு விபூதி பூசுறதை தெரியாம மறைத்து கொண்டே வந்தான். வெற்றி மடங்கள் விடக்கு வர முன்பார்த்து நின்றார்போல் நின்ற நிலை கண்டு தன்னெற்றி சென்று கிடைப்படவும் துன்பலகையில் மறைத்தே முன்கனி வீரற்கு எதிரே மூண்டான் மரம் பூண்டான். அடல் விடை ஏறு என்ன அடர்த்தவனை கொள்ளும் விடை தெரிந்து தாழ் பெயர்க்கும் ஏனாதிநாதர் உடை பெயர்ந்த மாற்றான் பலகை புறம்போம். அப்படி அந்த தனியா நின்ற இடத்துக்கு இவன் சென்று யுத்தம் செய்ய தொடங்கினான். இருவருக்கும் கடுமையான யுத்தம் நடந்து வருவது. இவர் வாழை வீசினான், அவன் வாழை வீசினான். இப்படி பல இடங்களிலும் வாழை வீசிக்கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்தில் ஏனாதிநாதர் என்ன பண்ணாரு, அவனை கொல்வதற்காக கடைசி நேரம் அப்படி வாழை வீசினா உயிர் போயிடும், அந்த அளவுக்கு வந்துருச்சு. அந்த யுத்தத்தினுடைய ஒரு எல்லைக்கு வந்து விட்டது. அப்ப அவனால முடியல. அந்த நேரத்துக்கு பார்த்து என்ன பண்ணிட்டான், டக்குன்னு அந்த மறைச்சிருந்த அதுவரை மறைச்சுட்டே இருந்திருக்கான் அந்த கேடயத்தை டக்குன்னு படிச்சுன்னு விபூதித்து பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, திருநீறு பூசி இருக்கிற அடியவரோட இவ்வளவு நேரம் நாம போர் மறைந்தோம், இது தவறாச்சு அப்படின்னு எண்ணினார். கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு இவர் மேல் காணாத வெந்திரு நீற்றின் பொலிவு மேற்கண்டு. இதுக்கு முந்தைய இவரிடத்துல திருநீர் இல்லை, இப்பொழுது நீர் இருக்கிறது. அதனால இவர் சிவபெருமானுக்கு அடியவராக ஆகிவிட்டார். இவரை நாம் போரில் கொள்வது தவறு என்று எண்ணி என்ன பண்ணினாரு, அப்படி இந்த கேடயத்தையும் வாடையும் கீழே போற்ற நினைச்சார். அவன் இப்ப நம்மளும் கொல்ல வந்திருக்கிறார், கொல்ல வந்திருக்கிறார் இல்ல கொல்ல வந்திருக்கிறார். ஏன் சிவனடியார் ஆகிறார், கொல்ல வந்திருக்கிறார். அப்ப அவருடைய கருத்துக்கு நாம் இசைவதுதான் நல்லது. அவர் எண்ணப்படி நாம் உயிரை விட்டு விடுவோம் என்று சொல்லி இந்த கேடயத்தையும் வாழையும் கீழே போட போனார். கீழே போட்டா அவன் எப்படியும் வாழினாலே துணித்து விடுவான். அப்படி அவன் கொண்டு விட்டா நாம நிராயுதராயிருந்து நிராயுதரை கொன்ற பாவம் அந்த அடியாருக்கு வரக்கூடாது. எவ்வளவு தர்மத்தினுடைய நுட்பம் பாருங்க, ஆழமான நுட்பமான சிவ தர்மம், சிவ தர்மத்தினுடைய எல்லை. கீழே போட துணிந்தவர் கீழே போட்டுட்டோம்னா நம்ம நிராயுதரா இருப்போம். நிராயுதரை கொன்றால் நரகம் வரும் என்று யுத்த சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதனால அந்த ஒரு பாவம் இந்த திருநீர் பூசி இருக்கிற அடியாருக்கு வரக்கூடாது நம்மால. அதனால என்ன பண்ணினார், யுத்தம் செய்வது போல நடித்தார். அடே பார் என்ன பண்றேன் பார் என்று மனசுக்குள்ள அன்பு, வெளியில யுத்தம் செய்வது போல அப்படி பாவனை பண்ணினார். அப்படி பாவனை பண்ணி யுத்தம் செய்து கொண்டிருக்கிற போது இவர் வேண்டுமென்றே அந்த தன்னுடைய உயிரை கொடுத்தார். பாவனை பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் தன்னுடைய கருத்தை செய்து விட்டான், முடித்து விட்டான். அன்னென்ற தொண்டர் திருவுள்ளம் ஆரறிவார், கைவாளுடன் பலகை நீக்க கருதி அது செய்யார். நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவருக்கு என்று இரும்பலகை நெய்வாளுடன் அடர்த்து நேர்வார் போல் நேர்ந்தார். இந்த இடத்துல சேக்கிடார் ரொம்ப நுட்பமா பாடுறார். முக்கியமான இடங்கள் இதெல்லாம் அவ்வளவு அழகா அவர் ஒரு பதிவா அந்த ஒரு முறையோட பாடுறார்.
கெடுதல் இல்லாமல் அன்னின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆரறிவார். அவருடைய திருவுள்ளத்தை யாராலே புரிந்து கொள்ள முடியும்? இந்த அளவுக்கு விபூதியில பக்தியும் ஒரு பணிவும் பக்குவப்பட்ட உள்ளமும் யாருக்கு இருக்கும்? சேக்கிடார் சொல்லிட்டாரு, அவருடைய உள்ளத்தை யாரும் அறிந்து சொல்ல முடியாது. அன்னின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆரறிவார். முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்று விட்டான். அந்த பாதகன் என்ன செய்தான்? அவன் என்ன நினைச்சானோ அதையே சொல்லிட்டான். சேக்கிடாருடைய சாமர்த்தியம். அவன் வாழினாலே இவரை துண்டித்தான் என்று சொல்லக்கூடாது. அதை எப்படி சொல்ற? அந்த பாதகன் அவன் நினைச்சதை செஞ்சுட்டான். இன்னின்ற தன்மை அறிவார் அவருக்கு அருள நின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளியின்றார். சுவாமி வந்தார். சிவபெருமான் காட்சி தந்து வெள்ளிகள் பின்மேல் மரகத கொடியுடன் விளங்கும் எட்டு வேருடி பவள விற்பன இடப்பாகம் குண்டு மாமலையாடும் கூட வீற்றிருந்த வள்ளலாரை கண்டர் வாக்கின் மன்னவனா. ரிஷப வாகனத்திலே சிவபெருமான் அம்பிகையோடு காட்சி தந்தார். பூதகணங்கள் புடைசூழ தேவர்களெல்லாம் அரகர அரகர என்று முழங்கினார்கள். மலர் மாறி பூமழை புரிந்தார்கள். அப்படி மற்றினாம் போற்றுவதன் பாங்கோற்கிறான் அல்ல பற்றலன் கைவாட பாசம் அறுத்தருளி உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பு அருளி ஒற்றொடியாள் பாகனார் பொன்னம்பரம் அடைந்தார். அன்பனே, நம்முடைய சிவலோகத்திற்கு நம்மை பிரியாமல் பேரின்பத்தை அனுபவித்து இருப்பீர் என்று சிவபெருமான் அனுகிரகம் சிவலோகத்துக்கு வருக என்று அவரை அழைத்துக் கொண்டு சென்றார். என்று உடன் பிரியா அன்பருளி ஒற்றொடியாள் பாகனார் பொன்னம்பரம் என்றார். பொன்னம்பரம் அப்படிங்கிறது சொல்ல தம்பெருமான் சாத்தும் திருநூற்றி சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடல் இறங்கி உம்பர்கிறான் காலத்தி உத்தவர்க்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்தபடி நாம் தெரிந்தவாறு உரைப்பான். அப்படி சிவபெருமான் யாருக்கும் இல்லாத ஒரு தனிப்பெரும் சிறப்பை ஏனாதிநாதருக்கு கொடுத்து அந்த சிவலோகத்திலே பேரின்ப வாழ்வு பெற்றிருக்குமாறு அனுக்கிரகம் பண்ணினார். அதிசூரன் அதற்கு நேர் மாறான இடத்துக்கு சென்று போயிருந்தார். எங்க போயிருப்பாங்க? அதனாலே அந்த இடம் ஏனாதிநாத நாயனார் அதிசூரன் யுத்தம் பண்ணின இடம் அந்த ஊர்ல இருக்குது. இடம் சார்ந்து பெரிய புராணத்துக்கு உரை எழுதின சி.கே.சி. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அந்த இடத்த போட்டோ எடுத்து புத்தகத்தை இந்த இடம் நடந்த உண்மை வரலாறு, நடந்ததுக்கு சான்று. இதெல்லாம் சைவர்கள் எவ்வளவு கொண்டாட வேண்டிய முக்கியமான வரலாறு இதற்கு சான்றுகள். அதனால நம்முடைய நாயன்மார்கள் அப்படிப்பட்ட வீரம் செய்வது மனம் திடமான பக்தி வைராக்கியம் இருந்துச்சுன்னா உயிர் அவர்களுக்கு தெரியுது. அந்த கொள்கை பூமியில வைத்திருந்த அந்த பக்தி அளவு கடந்த பக்தியினாலே இப்படி அருள் பெற்றார் என்று அவருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறார். இந்த வரலாற்றை கேட்டால் சகல பாவங்களும் தெரியும். ஏன்னா உத்தமமான பக்தி திருநீற்றில் இருக்கிற எந்த விதமான ஒரு பாயிண்ட் கூட கள்ள கபடு இல்லாத பக்தி. அப்படிப்பட்ட பக்தி நாயனாருடைய உயர்ந்த அந்த வரலாற்றை அவங்க வேற சொல்றதுக்கு கூட நமக்கு அவ்வளவு தகுதி கொடுத்தார். அப்பேற்பட்டவர்கள் இப்போது நாயனார் ஏனாதிநாதன். அதற்கு அடுத்தாற் போல வரக்கூடிய நாயனார் யார் தெரியுமா? யார் சொல்லுங்க? கண்ணப்ப நாயனார். திருத்தொண்ட தொகை படிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை சொல்லுகிறேன். உம்பர்பிரான் காலத்தி உத்தமருக்கு கண் அப்பும் நம்பெருமான் செய்த பணி. நம்பெருமான் கண்ணப்பன் பேர் சொல்ல கண் அப்பிய நம்பெருமான் செய்த திருப்பணியை நாம் தெரிந்தவாறு உரைப்போம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருடைய திருத்தொண்டை சொல்லுகிறேன் என்று சொல்றார். ஏன்னா கண்ணப்பருடைய வரலாற்றையும் அவருடைய பக்தியும் சாதாரணமான ஒரு புலமையினால் எடுத்து வைக்க முடியாது.
அப்பேற்பட்டவர் கண்ணப்ப நாயனார். அந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு அடுத்த வாரத்தில் தொடங்க இருக்கிறது. ரொம்ப பக்தியிலே சிறந்தவர் கண்ணப்ப நாயனார். பக்தியிலே சிறந்தவர். மாணிக்க வாசகர் எவ்வளவு பக்தி உடையவர். நால்வர் பெருமக்களிலே 16வது படியிலே நின்றவர். ஞானத்தில் ஞானமாக நின்றவர். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், உற்றாரத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கு கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவரே என்று பாடினார். உலகத்துல எந்த புலவர் எந்த பக்திமான அப்படி பாடல. படிச்சவங்க எனக்கு வேண்டாம், படிச்சது போதும், உன்னை நினைச்சு உருகிற அன்பு கொடு. கன்று குட்டியை நினைந்து தாய் பசு உருகுவது போல உன்னை நினைந்து நான் உருக வேணும் என்று கேட்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பு வேணும் என்று கேட்ட மாணிக்க வாசகர், அந்த அன்பு பெற்றிருந்த மாணிக்க வாசகர், அழுதழுது பாடிய மாணிக்க வாசகர், நான் கண்ணப்ப நாயனாரை போல அன்பு செய்யலைங்க. அவரிடத்துல இருந்த அன்பு எனக்கு இல்லை, அதனால என்னையும் ஆண்டு கொண்ட பெருமானே என்று இறங்குகிறார். கண்ணப்பன் 30 அன்பின்மை கண்டவன். மாணிக்க வாசகர் சொல்றார், கண்ணப்பன் 30 அன்பின்மை கண்டவன், என்னப்பன் என்னொப்பி என்னையும் ஆண்டு கொண்டவன். என்ன திருவாசகம் பாருங்க. என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டவனை, வண்ண படித்தன்னை வா என்ற வான்தன்னை சுண்ண பொன் இற்றே சென்றுதாய். என்னையும் அவன் ஆண்டு கொண்டான். அது காரணம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட இருந்த அளவில்லாத உயர்ந்த கருணை, வாங்கருணை. அதனால என்னை ஆண்டு கொண்டான் என் அப்பன் என்று மாணிக்க வாசகர். கண்ணப்பர் அன்பதனை கண்ணப்பர் தாமறிதல் காலத்தியாரர்கள் அன்று யாமறியும் அன்பன்றது என்று திருக்கடிக்கு வழியார் சொல்றது. மாணிக்க வாசகரே இப்படி சொல்லிட்டாரு. கண்ணப்பரிடத்துல இருக்கிற அன்பு என்கிட்ட இல்லைன்னு மாணிக்க வாசகரே சொல்லிட்டாரு. இனி நம்ம சொல்ல முடியுமா என்று திருக்கடிக்கு வழியார். கண்ணப்பன் 30 அன்பதனை என்றமையால் கண்ணப்பன் 30 அன்பதனை கண்ணப்பர் தாமறிதல் அன்றி காலத்தியார்கள் மற்ற யாமறியும் அன்பங்கள். கண்ணப்பருடைய அன்பை அவர் அறிவார், காலத்தியப்பர் அறிவார், மற்ற நமக்கெல்லாம் அது தெரியாது என்று திருக்கடிக்கு கொடியார் என்கின்ற ஞான சாஸ்திரம் சொல்கிறார். அப்பேற்பட்டவர் கண்ணப்பர். கண்ணப்பரை வணங்காத அடியவர்கள் கிடையாது. ஞான சம்பந்தர் கண்ணப்பரும் பலர், மாணிக்க வாசகர் கண்ணப்பரும் பலர், திருநாவுக்கரசர் கண்ணப்பனானாரும், சுந்தரர் கண்ணப்பரும். கண்ணப்பனானார கும்பிடாதவங்க யார்? ஞான சம்பந்தர் காலத்தியப்ப கும்பிட போனாரு. காலத்தியப்பரை வணங்கி தோத்திரம் பண்ணிட்டு அப்படி பக்கத்துல பார்த்தா கண்ணப்பர் நிற்கிறார். அடாடே, காலத்தியப்பரை கும்பிட்ட பலன் இப்ப கிடைச்சு போச்சு. என்ன கண்ணப்பரை பார்த்துட்டாரு, கை மேல பலன் கிடைச்சு அப்படின்னு திரும்ப கும்பிட்டார். அது மாதிரி ஞான சம்பந்த பெருமான் கண்ணப்பரை வணங்குகிறார். இப்பேற்பட்ட அன்பின் சிகரமாக விளங்கிய கண்ணப்ப நாயனார் வரலாறு பெரிய புராணத்திலே ஒரு மணி மகுடமான வரலாறு, கண் போன்ற வரலாறு. கண்ணப்பருடைய வரலாறு கண் போன்ற வரலாறு. அதனால அவருடைய வரலாறு அடுத்த வாரம் வருகிறது. 2 வாரம் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வரலாறு அவற்றையெல்லாம் தொடர்ந்து கேட்டு சிவபுண்ணியத்தை நிரம்ப பெற்றுக்கொள்ள, புண்ணியத்தை இங்கதான் வர முடியும். புண்ணிய நூல்களை கற்பதனாலே, புண்ணியம் உடையவர்கள் ஞானத்தை உடைய விஞ்ஞானிகளுடைய வரலாற்றை கேட்பதனாலே நாம் புண்ணியத்தை பெற்றோம். புண்ணியமான ஸ்தலத்தில் புண்ணியமான நாயன்மாருடைய வரலாற்றை கேட்பதனாலே நாம் உயர்ந்த புண்ணியத்தை பெற்றோம். அதனால இது காசு பணமே கிடையாது. டிக்கெட் உண்டா அப்படின்னு. அதனால யூடியூப்லயும் அந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கு. தாராளமா எழுந்து தெரிஞ்சவங்கள கேட்கவில்லை, வெளியூர்ல இருக்கிறவங்கள கேட்கும்படியா. ஏன்னா இது எங்கு கிடைக்காது ஞான முஷு, ஞான தானம், ஞான வேள்வி என்று சொல்லப்படுவோம். அப்படிப்பட்ட உயர்ந்த புண்ணியத்தை நாம் எளிமையாக பெற்றுக்கொள்வோம். அது யார் ஏற்பாடு என்றால் நந்திகேஸ்வரருடைய ஏற்பாடு. அவர் சேலம் மூலமா நீங்கள் சொல்லி அவருக்கு உள்ள இருந்து உணர்த்துகிறார். புராணம் சொல்லிட்டு இருந்தார், பெரிய புராணம் சொல்லுங்க. அது
அதிக முயற்சி எடுத்துக்கொண்டு நடத்தி வருகின்றார். நல்ல ஆதரவு கொடுக்குறது, நிறைய அன்போட கேட்குறது, அதுதான் முக்கியம். இந்த அன்போட கேட்கறதாங்க. அந்த அன்பு மாறாமல் இருக்கிறதுக்கு சுவாமி தொடர்ந்து கார்த்திகார்பட்டியிலிருந்து அதனால அப்படி தொடர்ந்து கேட்டு சிவனுடைய அருளை நடந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து நம்ம பார்வதி வதையே காமியத்தழுந்தி இடையாதே காலனை படிந்து மடியாதே ஓவிடத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருவாயே பூமமை கடிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் உயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த திருமாடே வான்முகில் வடாதீக மலிவடம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உறவிலார் உயிர்கள் வாழ்க ஆண்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி வந்த மேன்மை செய்வ நீதி கிடந்திட உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பரம் பார்வதி வதை